நமஸ்தே, வணக்கம். இந்த பதிவில் நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது பயன்படுத்தக்கூடிய சில சொற்களை பார்க்க போகின்றோம். வெல் டன், சபாஷ், சபாஷ். அதாவது யாராவது நல்லபடியாக ஒரு வேலையை செய்து முடித்து விட்டார்கள், அப்பொழுது அவர்கள் முதுகில் தட்டி சபாஷ் என்று கூறுவோம் அல்லவா? தமிழில் அந்த சொல் ஹிந்தியிலும் உள்ளது. ஹிந்தியில் ஷபாஷ் என்று கூறுவோம், தமிழில் சபாஷ். அவர்களுடைய வேலையை பார்த்து மனம் மகிழ்ந்து ஆஹா அற்புதம் என்று கூறுகின்றோம் அல்லவா? வா, கிரேட். அதை ஹிந்தியில் எப்படி சொல்வோம்? வா வா, பஹாத் படியா, பஹாத் படியா, வா வா, பஹாத் படியா என்று கூறுகின்றோம் அல்லவா? அடுத்தது, மிகவும் அற்புதமாக ஒன்று இருக்கின்றது. ஒரு படமோ ஒரு சமையலோ ஏதோ ஒன்று மிக அற்புதமாக இருக்கின்றது. அதை பார்த்து வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம், தமிழில் ஆஹா அற்புதமாக இருக்கின்றது என்று கூறுகின்றோம். அதை ஹிந்தியில் என்ன சொல்வோம்? அத்புத் ஹே, அத்புத் ஹே. இங்கு அத்புத் என்ற வார்த்தை, அத்புத் என்ற சொல் ஆ மூன்றாவது தா, அல்பப்ரான் தா, அது அதன் கீழ் ஹலந்து போடப்பட்டுள்ளது. பா, மகாபிரான் பா மற்றும் தா, அத்புத் என்று எழுதப்பட்டுள்ளது. அத்புத் ஹே. அடுத்தது, இன்று முழுவதும் சந்தோஷமாக நாம் இருந்தோம். அப்பொழுது நண்பர்களிடம் கூறிக்கொள்வோம், குடும்பத்தாரிடம் கூறிக்கொள்வோம். என்ன கூறிக்கொள்வோம்? வாட் அ வண்டர்ஃபுல் டே டுடே. ஆஹா என்ன ஒரு அற்புதமான நாள் அல்லவா என்று கூறுகின்றோம். அதை ஹிந்தியில் எப்படி சொல்ல வேண்டும்? क्या खूब है आज का दिन, क्या खूब है आज का दिन. அடுத்தது, யாராவது எதையாவது சாதித்து விட்டார்கள் என்றால் நாம் கன்கிராச்சுலேஷன்ஸ், கன்கிராச்சுலேஷன், சாதனைக்கு வாழ்த்துக்கள். தமிழில் சாதாரணமாக வாழ்த்துக்கள் என்று மட்டும்தான் சொல்லுவோம். அந்த வாழ்த்துக்கள் என்பது சாதனைக்கான வாழ்த்துக்கள் அல்லவா? கன்கிராச்சுலேஷன்ஸ். இதை ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்? பதாயி ஹோ, பதாயி ஹோ. ஒருவருக்கு பிறந்த நாள், அப்பொழுது பெஸ்ட் விஷஸ் ஃபார் பர்த்டே, இதயபூர்வமான பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று கூறுகின்றோம் அல்லவா? அதை ஹிந்தியில் ஜென்மதின் கி ஹார்திக் சுப காமனாயே, ஜென்மதின் கி ஹார்திக் சுப காமனாயே. ஜென்மதின் என்றால் பிறந்த நாள், ஹார்திக் என்றால் இதயபூர்வமான, சுப காமனாயே என்றால் வாழ்த்துக்கள். மற்றொரு விதமாகவும் கூறுவதுண்டு. ஹாப்பி பர்த்டே டு யூ, பெஸ்ட் விஷஸ் ஃபார் எ ஹாப்பி பர்த்டே, பெஸ்ட் விஷஸ் ஃபார் எ ஹாப்பி பர்த்டே என்று கூறுகின்றோம். உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள், உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று கூறுகின்றோம் அல்லவா? அதை ஹிந்தியில் ஜனம்தின் முபாரக் ஹோ, ஜனம்தின் முபாரக் ஹோ என்றும் கூறுவதுண்டு. ஜென்மதின் கி சுபகாமனாயே என்று சொல்வதும் உண்டு, ஜனம்தின் முபாரக் ஹோ என்றும் சொல்வதுண்டு. ஏதோ ஒரு நல்ல செய்தி கேட்கின்றோம், அவர்களுக்கு பெரிய இடத்தில் வேலை கிடைத்து விட்டது, நல்லபடியாக பாஸ் செய்து விட்டார்கள் என்றெல்லாம் செய்தி கேட்கின்றோம். உடனே நாம் என்ன கூறுகின்றோம்? ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹியர் திஸ். இதை கேட்டு நான் மிகவும் அகமகிழ்ந்தேன், இதை கேட்டு நான் அகமகிழ்ந்தேன் என்று கூறுகின்றோம். அதை ஹிந்தியில் எப்படி சொல்ல வேண்டும்? मुझे ये सुनकर बड़ा आनंद आया, मुझे ये सुनकर बड़ा आनंद आया. இப்படியும் கூறுவோம் நாம். மற்றவர்கள் நல்ல செய்தியை சொல்லும் போது இப்படியும் கூறுவோம். ஐ எம் ஹாப்பி ஹியரிங் திஸ், ஐ எம் ஹாப்பி ஹியரிங் திஸ். நான் இதை கேட்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், நான் இதை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று கூறுவோம் அல்லவா? அதை ஹிந்தியில் मैं ये सुनकर बहुत खुश हूं, मैं ये सुनकर बहुत खुश हूं. ये सुनकर என்றால் இதை கேட்டு, बहुत खुश हूं மிகுந்த சந்தோஷமாக இருக்கின்றேன். ஏதோ ஒரு இடத்திற்கு சென்று விட்டு வருகின்றீர்கள், மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. அப்பொழுது நாம் சொல்லிக் கொள்வோம் அல்லவா? how jolly it was, how jolly it was. ஆஹா எவ்வளவு ஜாலியாக இருந்தது என்று கூறுவோம் அல்லவா? அதை ஹிந்தியில் எப்படி சொல்ல வேண்டும்? क्या मजा आया,
क्या मजा आया, क्या मजा आया. இந்த மஜா என்பதை சில பேர் மசா என்றும் சொல்வதுண்டு. क्या मजा आया என்றும் சொல்வதுண்டு. ஒன்றை பார்க்கின்றோம், மிகவும் அற்புதமாக இருக்கின்றது, மெய் சிலிர்த்து போகின்றோம். அப்பொழுது நாம் ஆங்கிலத்தில் thrilled to see this, thrilled to see என்று கூறுகின்றோம். தமிழில் பார்த்து மெய் சிலிர்த்து போனேன், பார்த்து மெய் சிலிர்த்து போனேன் என்று கூறுகின்றோம். அதை ஹிந்தியில் தேக்கர் ரோமாஞ்சித் ஹுவா, தேக்கர் ரோமாஞ்சித் ஹுவா, ரோமாஞ்சித் ஹுவா, தேக்கர் பார்த்து, ரோமாஞ்சித் புலகாகிதம் அடைந்தேன், மெய் சிலிர்த்து போனேன் என்பதற்கு ரோமாஞ்சித் ஹுவா என்று கூறுவோம். ஒன்றை பார்த்து ஆச்சரியப்படுகின்றோம், அற்புதமாக வரைந்திருக்கின்றார், அற்புதமாக இருக்கின்றது, ஆஹா இப்படி கூட முடியுமா என்ன என்று ஆச்சரியப்படுகின்றோம். அப்பொழுது ஆங்கிலத்தில் ஐ எம் சர்ப்ரைஸ்ட், ஐ எம் சர்ப்ரைஸ்ட் என்கின்றோம். ஆச்சரியப்படுகின்றேன், எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது, ஆச்சரியப்படுகின்றேன் என்கின்றோம். அதை ஹிந்தியில் மை சகித் ஹுவா, மை சகித் ஹுவா, சில நேரம் மை ஆச்சரிய சகித் ஹுவா என்றும் கூறுவதுண்டு. மை ஆச்சரிய சகித் ஹுவா, ஆச்சரியப்பட்டு போனேன் என்றும் சொல்வதுண்டு. மை சகித் ஹுவா, அப்படி அதிர்ச்சியாக, அப்படி ஆச்சரியமாக இருந்தது என்று கூறுகின்றோம். அடுத்தது, மிகவும் அழகாக ஒருவர் உடை அணிந்து கொண்டு வந்திருக்கின்றார். அவரை பார்த்து நாம் கூறுகின்றோம், யூ லுக் கார்ஜியஸ் டுடே, யூ லுக் கார்ஜியஸ் டுடே, இன்று நீங்கள் மிக அழகாக இருக்கின்றீர்கள். ஹிந்தியில் எப்படி கூற வேண்டும்? आज आप बहुत खूबसूरत नजर आते हैं, आज आप बहुत खूबसूरत नजर आते हैं, आज आप நீங்கள் बहुत खूबसूरत, खूबसूरत என்றால் மிக அழகாக, பார்ப்பதற்கு கிராண்டாக இருக்கின்றீர்கள், அற்புதமாக இருக்கின்றீர்கள். खूबसूरत नजर आते हैं, नजर आते हैं என்றால் பார்வைக்கு, பார்வைக்கு மிகவும் அழகாக இருக்கின்றீர்கள். சில பேர் மினு 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 என்று உடை அணிந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். இவன் வீட்டில் கூட ஏதாவது கல்யாணத்திற்கோ விசேஷத்திற்கோ செல்வதென்றாலும் சரி, ஏதோ விசேஷ நாளாக இருக்கும், அப்பொழுது மிகவும் அற்புதமாக உடை அணிந்து கொண்டு வந்திருப்பார்கள். பார்ப்பதற்கும் மிக மற்ற நாட்களை விட ஜொலி ஜொலிப்பார்கள். அதை பார்த்து நாம் கூறுவோம், ஹே யூ ஆர் ஷைனிங் டுடே, வாட்ஸ் த மேட்டர், ஹே யூ ஆர் ஷைனிங் டுடே, வாட்ஸ் த மேட்டர், ஹாய் இன்று ஜொலிக்கிறாயே, என்ன விசேஷம், என்ன விஷயம் என்று கேட்கின்றோம் அல்லவா? அதை ஹிந்தியில் எப்படி சொல்ல வேண்டும்? அரே आज आप चमक रही है, क्या बात है, அரே आज आप चमक रही है, क्या बात है. ரஹி ஹே என்பது பெண்பாலை குறிக்கின்றது. இதே ஆண்பாலாக இருந்தால் சமக் ரஹே ஹே என்று சொல்லலாம். சமக் ரஹே ஹே, நீங்கள் மினுமினுக்கின்றீர்கள். சமக் ரஹே ஹே என்றால் மினுமினுக்கின்றீர்கள், பளபள என்று இருக்கின்றீர்களே, என்ன விசேஷம், கியா பாத் ஹே, என்ன விஷயம் ஐயா, பளபள என்று ஜொலிக்கிறீர்களே. அதை ஹிந்தியில் எப்படி சொல்ல வேண்டும்? அரே ஆஜ் ஆப் சமக் ரஹி ஹே, கியா பாத் ஹே. சாப்பிடுகின்றீர்கள், மிகவும் நன்றாக இருக்கிறது சாப்பாடு, அதை சொல்ல வேண்டும் அல்லவா? பல பேர் சொல்ல மாட்டார்கள், நன்றாக இல்லாவிட்டால் சொல்வார்கள், நன்றாக இருந்தால் சொல்லவே மாட்டார்கள். சாப்பிட்டால் மாத்திரம், சாப்பாடு நன்றாக இருந்தால் கட்டாயம் சொல்ல வேண்டும், அப்பொழுதுதான் அடுத்த முறையும் அவர்கள் நன்றாக சமைப்பார்கள் அல்லவா? சாப்பிட்டு விட்டு என்ன சொல்ல வேண்டும்? ஃபுட் வாஸ் எக்ஸலண்ட், ஃபுட் வாஸ் எக்ஸலண்ட், சாப்பாடு அற்புதம், சாப்பாடு அற்புதம் என்று கூறுகின்றோம். அதை ஹிந்தியில் எப்படி சொல்ல வேண்டும்? खाना बढ़िया था, खाना बढ़िया था. ஏதாவது விருந்திற்கு செல்கின்றீர்கள், அங்கு வட இந்தியர்கள் பல வட இந்திய உணவுப் பொருட்களை செய்து வைத்திருக்கின்றார்கள், உங்களுக்கு பிடித்து விட்டது. அப்போது அவர்களை பார்த்து खाना बढ़िया था என்று கூறினால் அவன் இன்னும் சற்று நல்லதாக உங்களுக்கு எடுத்து போடுவான். खाना बढ़िया था, நன்றாக இருந்தது. बढ़िया என்றால் பெஸ்ட். அடுத்தது, ஒரு பெரிய சாதனை சாதித்து விட்டு வந்திருக்கின்றார், பெரிய விஷயத்தை சாதித்து விட்டு வந்திருக்கின்றார். ஒரு அலுவலகம், அலுவலகத்தில் உங்களிடம் வேலை பார்ப்பவர் ஒரு பெரிய விஷயத்தை சாதித்து வந்திருக்கின்றார். அப்பொழுது அவரை பாராட்ட வேண்டும் அல்லவா? அப்பொழுது என்ன சொல்வோம் நாம்? எக்ஸ்ட்ராordinary அச்சீவ்மெண்ட்,
கன்கிராச்சுலேஷன்ஸ். எக்ஸ்ட்ராடினரி அச்சீவ்மெண்ட், கன்கிராச்சுலேஷன்ஸ். அசாதாரண சாதனை ஐயா, வாழ்த்துக்கள். அசாதாரண சாதனை, வாழ்த்துக்கள் என்று கூறுகின்றோம். அதை ஹிந்தியில் எப்படி சொல்ல வேண்டும்? அசாதாரண உபலப்தி ஹே, பதாயி. அசாதாரண உபலப்தி, உபலப்தி என்றால் அச்சீவ்மெண்ட். பதாயி, வாழ்த்துக்கள். சில சொற்கள் சொல்லும் பொழுது கடினமாக இருப்பது போல தோன்றும். ஆரம்பம் அப்படி இருக்கும். அதற்காக விட்டுவிடக்கூடாது. அதை கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்டு விட வேண்டும். ஏனென்றால் இந்த சொற்களை எல்லாம் பயன்படுத்தும் போது பலர் நடுவில் உங்களது மதிப்பு கூடும். அசாதாரண உபலப்தி என்று சொல்லும் பொழுது கேட்பவருக்கும் ஆனந்தமாக இருக்கும், கேட்டுக்கொண்டு இருக்கும் மற்றவர்களும் ஆஹா, இவர் நன்றாக கூறுகின்றார் என்று நினைப்பார். எனவே இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அசாதாரண உபலப்தி ஹே, பதாயி. எக்ஸ்ட்ராடினரி அச்சீவ்மெண்ட், கன்கிராச்சுலேஷன்ஸ். சரியா? இதையெல்லாம் கற்றுக்கொண்டு பயன்படுத்துகின்றீர்களா? சரி நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்ததா? உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கின்றீர்களா? அப்படி என்றால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எழுதுங்கள். பிடித்திருக்கின்றது என்றால் லைக் போடுவதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இருக்க முடியாதல்லவா? அதையும் செய்யுங்கள். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் செய்யுங்கள். உபயோகமானது என்று தோன்றினால் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்ய தனியான கட்டணம் எதுவும் நீங்கள் செலுத்த வேண்டாம். சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தினால் போதும். சரியா? நன்றி, தன்யவாத்.